ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/7/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ என்ன தோணும்? நான் பாபா குழந்தை, என்னையே அவமானப்படுத்திட்டேன், நீ என்ன கதி போவப்பார், இப்படியெல்லாம் நினைக்காம அவங்க மேலே கருணை வைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. இல்லை, அஞ்ஞானிகள் தான் அப்படி சாபம் விடுவாங்க. நம்ம அவங்க பாவம் சுய நினைவில் இல்லை, வேறு ஒரு விஷயத்தின் வசமாகி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே நம்ம கருணை வைக்கணும். ஏன்னா நம்ம கருணை வைக்காமல் யார் அவங்க மேலே கருணை வைப்பா? அதனால் பாபா எப்படி உங்கள் மேலே கருணை வச்சார்? நீங்கள் எவ்வளோ நிந்தனை பண்ணீங்க பாபாவை? இப்போ வரைக்கும் பாபாவுடைய ஸ்ரீமத்தை எவ்வளோ மீறி நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் 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 கருணை வைக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் உங்களை நிந்தனை செய்கிறவங்க மேலே கருணை வைக்க கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நிந்தனை செய்கிறவங்களை நண்பர்களாக ஆக்கிக்கோங்க. இல்லையா? நிந்தனை செஞ்சால் நம்ம எதிரி ஆக்கிடுவோம் இல்லையா? அவங்கள நண்பர்களாக்குறது எப்படி அப்படின்னு யோசிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் ரஜினியை மனோரமா நிந்தனை பண்ணாங்க, மன்சூர் அலிகான் நிந்தனை பண்ணாங்க, சீமான் நிந்தனை பண்ணார். ஆனால் அத்தனை பேரும் அவர் புகழ்ந்து பேசுவார். மேடையில் புகழ்ந்து பேசினோடனே இவங்களை அறியாமல் அவரை திருப்பி புகழ்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம அந்த பிரபலத்துக்கு இடையிலே நம்ம பார்க்குறோம், அவ்வளோ மோசமான குணம் கொண்டவர்களை, எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினவர்களை கூட கருணை கொண்டு பார்த்தால் நண்பனாக்க முடியுன்றதுக்கு ரஜினி ஒரு சிறந்த உதாரணம். அந்த மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுதான் உண்மையிலே டேலண்ட். பாபா ஞானம் எடுக்காமலே அவர் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாருன்னா, பாபா ஞானம் எடுத்த நாம் அப்படி இல்லைன்னா நம்மை நினைத்து நம்மளே வெட்கப்படணும். கேள்வி: பாபாவுடைய பார்வை உறுதியாக இருக்குது. எந்த பார்வை உறுதியாக இருக்குது? அதேமாதிரி குழந்தைங்க எந்த பார்வையை உறுதியாக ஆக்கணும்? ஸோ பாபா அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைன்ற பார்வையில் தான் பார்க்குறாரு. அது உறுதியாக இருக்குது. அதனால தான் குழந்தைன்னு தான் உங்களை கூப்பிட்றாரு உங்களை. ஆனால் நீங்கள் ஒருபொழுதும் யாரையும் பார்த்து குழந்தைன்னு சொல்கிறது கிடையாது. சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க உங்களுக்கு சகோதரர்கள். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய சகோதரன்ற பார்வையை நீங்கள் உறுதியாக்கணும். சகோதரனை பாருங்கள், சகோதரனிடம் பேசுங்கள். அதன் மூலமாக தான் ஆன்மீக அன்பு இருக்கும். கிரிமினல் எண்ணங்கள் இல்லையா, காமம் சார்ந்த அல்லது வெறுப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா என்னுடைய ஆன்மீக சகோதரன், அந்த ஆன்மீகம்னு சொல்லும்போதே அதில் புனிதம், அந்த அன்பு எல்லாமே நிரம்பி இருக்குது. அந்த அன்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கிரிமினல் எண்ணம் வைப்பீங்க? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். விஜய் சேதுபதின்ற நடிகர் கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு படத்தில் நடிக்கிறார். கீர்த்தி சுரேஷுக்கு அப்பாவாக நடிக்கிறார். இங்கே ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு அங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, அப்பாவை ஒத்துக்கிட்டார், நடிக்கிறார். அப்போ ஒரு டைம் அவங்களுக்கு நடிக்க முடியாத பொழுது இவர் ஆறுதல் சொல்கிறார். ஏம்மா, என் பையனுக்கும் உனக்கும் கொஞ்சந்தாம்மா வயசு வித்தியாசம், என்னை உன்னுடைய அப்பாவாக நினச்சிட்டு நடிமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்களும் நடிச்சிட்டாங்க. அடுத்தது கொஞ்ச நாள்லே அவங்க இவர் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு வருது. அப்போ அவர் மறுக்கிறார். இப்போ தாங்க நான் உங்ககிட்ட மகளாக அப்பாவாக நடித்தேன், எப்படிங்க அவங்க கூட ஜோடியாக நடிக்க முடியும்? இது இல்லாமல் நான் வாயை திறந்து வேறு சொல்லி இருக்கிறேன் அப்பாவா நினைமான்ட்டு, நான் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி சொல்லலைன்னா நடிப்பீங்களா? இல்லை, சொல்லலைன்னா கூட நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எஸ்எஸ்ஆர் மனைவி, அவங்க பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, அவங்கள தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாராம். ஸோ அதனாலேயே ஒரு பட வாய்ப்பில் எம்ஜிஆருக்கு ஹீரோயினாக வரும்போது எம்ஜிஆர் மறுக்கிறார். அது எப்படி என் தங்கச்சி கூட நான் ஜோடியாக நடிப்பேன்ட்டு, வெறும் நடிப்பாக இருந்தாலும். அப்போ நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதாவது விகாரத்துக்கு பேர் போனது சினிமா,
அவங்களே இவ்வளோ நியாயமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம வாயில் சகோதரன் சகோதரி பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு வேறு மாதிரி எண்ணம் வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய பாவம்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் சகோதர ஆத்மான்னு அந்த உணர்தலோடு சொல்லணும். சும்மா வாய் வார்த்தையில் சரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிரதர் தானே சொல்லுவாங்க, சிஸ்டர் தானே சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே என் சகோதரன்ற உணர்வில் பேசணும், ஆத்ம சகோதரன்ற உணர்வில் பேசணும். அப்போ தான் கிரிமினல் எண்ணங்கள் முடிஞ்சிடும். சொந்த அண்ணன் மேலே காமம் வராதில்ல, சொந்த தங்கை மேலே காமம் வராதில்ல, அந்த மாதிரி இருக்கணும். யார் உங்களை நிந்தனை செய்தார்களோ அவங்களே உங்களுக்கு நண்பர்கள் ஆகிடுவாங்க. சகோதர அன்போடு அவங்கள பார்க்கும் பொழுது, சகோதர அன்போடு அந்த உணர்வோடு பேசும் பொழுது எவ்வளோ நேரம் உங்களை திட்டுவாங்க, அவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ தானாகவே உங்களை அவங்க மகிமைப்பாட ஆரம்பிப்பாங்க. இதுதான் கடவுளின் வழி. ஆனால் இதை அஞ்ஞானிகளே சிலர் ஃபாலோ பண்ணுற உதாரணம் தான் நம்ம கொடுத்தோம். ஓம் சாந்தி. ஸோ இதை ஏன் திடீர்னு சினிமா உதாரணம் கொடுக்கணும்னா, கடவுளுடைய வழி அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால கொடுக்குறோம், அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் பேர் என்ன? சிவா. எல்லோருக்கும் ஆன்மீக தந்தை அவர். அவர் மட்டும்தான் கடவுள். ஆனால் இதை குழந்தைங்களே வரிசைக்கிரமமாக முயற்சியின் அனுசாரம் தான் புரிஞ்சிக்கிறீங்க. கடவுளோட குழந்தை நாமன்றது. ஆகாஷவாணி அப்படின்னு சொன்னால் ஆகாசத்துலேருந்து யாருடைய குரல் கேட்கும் இல்லையா? அசரீரி கேட்டது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் ஆகாஷவாணின்றாங்க. அதாவது ஆகாயத்திலிருந்து வரும் குரல். ஆகாயத்திலேருந்து யார் பேசுவா? மேலேருந்து பேசுகிறவர் சிவபாபா தான். மனிதர்கள் ஆக்சுவலாக பாபா சொல்கிறாரு, அதை ஈத்தர்னுவாங்க, வாயை தான் ஈத்தர்னு சொல்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா வாய் வழியாக தானே பேச முடியும். மனிதர்கள் வாய் வழியாக தானே பேசுகிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் அப்பாவை மறந்துட்டாங்க. எல்லா விதமான மகிமையும் பாடுறாங்க சிவனுக்கு. அந்த சிவாய நமகன்னு நிறைய பேர் பாடியிருக்கிறாங்களே, உன்னி கிருஷ்ணன், எஸ்பிபி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சிவனை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறீங்க? எழுதினவங்களுக்கும் தெரியாது, பாடினவங்களுக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த கலியுகத்தில் தான் அவருடைய மகிமை பாடுறாங்க. மற்றபடி சொர்க்கத்தில் சுகம் நிரம்பிய நேரத்தில் கடவுளை யாரும் நினைக்கிறது கூட கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. அப்புறம் எதுக்கு கடவுளை நினைக்க போகிறாங்க? இங்கே தான் நிறைய ஆசை இருக்குது, அதனால் கடவுளை நினைக்கிறாங்க. மழை இல்லையா, உடனே யாகம் வளர்த்து மழை பொழிய கடவுள்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க யாகம் வளர்த்தாலே மழை வருமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் சில சமயம் அப்படி வருது இல்லையா? அது வர வேண்டிய நேரத்தில் அவங்க வளர்த்துருக்கலாம், அவ்வளோதான். சில சமயம் சில இடங்களில் பஞ்சம் வரலாம். அந்த இடத்துல நீங்கள் என்னதான் யாகம் வளர்த்தாலும் அதனால் எதுவும் நடக்காது. ஏன்னா உலக அமைதிக்கான யாகம்னு வளர்க்க தானே செய்கிறாங்க வருஷம் வருஷம். உலகம் அமைதியாக இருக்கா? இது நாடகம். நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும். என்ன இயற்கை சீற்றம் வர வேண்டி இருக்குதோ அது வந்தே தீரும். நிறைய மனிதர்கள், நிறைய விலங்குகள் இறந்துக்கிட்டே தான் இருக்குது, பஞ்சத்துலேயும் சரி வெள்ளத்துலேயும் சரி. மனிதர்கள் அவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க. அப்போ மழையை நிறுத்துறதுக்குன்னு ஏதாவது யாகம் இருக்குதா? பயங்கரமான அட்ட மழை சொல்லுவாங்களே, டொரன்ஷியல் ரெயின்னுவாங்க அமெரிக்காலெல்லாம்.
அப்போ வந்து யாகம் வளர்க்குறாங்க. ஆனால் நமக்கு தான் இந்த விஷயமெல்லாம் புரியுது, மற்றவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. பாபாவே வந்து நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். மனிதர்கள் அப்பாவுடைய மகிமை பாடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே அப்பாவை நிந்தனையும் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியல அவங்க அவரை ஆக்சுவலாக நிந்தனை பண்ணுறாங்கன்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு படத்து பாட்டில் வந்து கிருஷ்ணரை பெண்கள் உடை எடுத்தவனே தங்கை கொடை கொடுத்தவனே. ஸோ அப்போ திரௌபதிக்கு உடை கொடுத்தாருன்றது மகிமை, பெண்கள் உடையை எடுத்தாருன்றது நிந்தனை. ஸோ அது தெரியாமலே அதோ ஒரு மகிமை பாடுற மாதிரி பாடுறாங்க. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? எப்பொழுதிலிருந்து மனிதர்கள் பாபாவை நிந்தனை பண்ண ஆரம்பித்தாங்க? ராவண ராஜ்யம் ஆரம்பித்ததுலேருந்து. அப்போ தான் பக்தி ஸ்டார்ட்டு. அப்போவே பாபாவுக்கு நிந்தனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமான நிந்தனையே அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னது தான். இதனால தான் அவங்க விழுந்துக்கிட்டே வந்துட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். அட இருக்கிறதெல்லாம் கடவுள், கொல்பவனும் கண்ணன் கொல்லப்படுபவனும் கண்ணன்னா அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு ஆயிடுச்சு இல்லை? யார் உங்களை நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நண்பர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தான் உண்மையிலே உங்கள் குறைகளை சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த குறைகளை தீர்த்துக்குவீங்க. நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? குறைகளை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க. பாபா சொல்கிறாரு, லவ் யூ பாபா. அதே மாதிரி என்னை யார் அதிகமாக நிந்தனை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளாகி நீங்கள் தான்ன்றார். அதனால தான் நீங்கள் இப்போ என்னுடைய நண்பர்களாகிட்டீங்கன்ற. எவ்வளோ சூப்பராக பாபா சொல்கிறாரு பாருங்க. ஆனால் உண்மையிலே ஒட்டுமொத்த உலகமும் பாபாவை நிந்தனை தான் பண்ணுது. ஆனால் அதுலேயும் நம்பர் 1 வர்றது நீங்கள் தான்றார். பிறகு நீங்களே பாபாவுக்கு நண்பர்கள் ஆகிட்டீங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் குழந்தைங்க தான். எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, குழந்தைங்க என்னை நிந்தனை பண்ணிங்க, என்னை அவமானப்படுத்தினீங்க. எப்படி ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளும் மன்னிக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறார். இது வந்து பைபிளில் இயேசு வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் காலை கழுவி முத்தமிட்டு, நான் எப்படி உங்களுக்கு பணிவிடை செய்கிறேனோ அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள்னு வரும். அதுதான் பாபா சொல்கிறார், இவ்வளவு அவமானப்படுத்திய உங்களை நான் எப்படி நண்பன் ஆக்கினேனோ அதே மாதிரி உங்களை நிந்தனை செய்பவர்களை நீங்கள் நண்பர்கள் ஆக்குங்கன்றார். ஏன்னா ட்ராமா அப்படி தான் உருவாகி இருக்குது. இது வந்து ஞானத்தின் விஷயங்கள். இதை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞானக்கடலை கடையும் பொழுது நிறைய அர்த்தங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஒவ்வொரு விஷயத்துலையும் வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஞானக்கடலை கடையிறதுன்றதுக்கே நிறைய அர்த்தம் இருக்குதுன்ற. ஏன்னா அங்கே வந்து கடலை கடையிறதுன்னா அவங்க ஒரு கடலை கடைஞ்சாங்க, தேவர்களும் அசுரர்களும் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க இந்த ஞானத்தை தானும் படித்து பிறரையும் படிக்க வச்சு முன்னேற்றுறாங்க. எப்போ அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்போ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையில் பாரதத்தை குறிக்கக்கூடிய விஷயம். பாருங்கள் நாடகம் எப்படி உருவாகி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா பாரதத்தில் வராரு, ஓகே, அதர்மமும் பாரதத்தில் தான் தலைவிரிச்சு ஆடுது. மனிதர்கள் சிவனுடைய பிறந்த நாளை சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. கடவுளுக்கு நிறைய அவதாரம்னு சொல்லுவாங்களே, ஆனால் உண்மையில் ஒரே ஒரு அவதாரம் தான், ஒரே தடவை தானே பாபா வரார். ஆனால் மனிதர்கள் கல்லில் முள்ளிலெல்லாம் அவர் அவதரிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறார், இதெல்லாம் தப்பு. கீதையை படிக்கிறாங்க,
அதை படிச்சுட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் தான் இருக்கிறதுலே மிக அன்பான குழந்தைகள். பாருங்கள், யார் பாபாவை எட்டி உதச்சோமோ அந்த காலுக்கு தான் பாபா முத்தம் கொடுக்குறார். அன்பான குழந்தைங்க. ஏன்னா என்ன தான் நிந்தனை பண்ணாலும் பாபான்னு ஓடியாந்துட்டோம் பாருங்கள், இல்லையா? உரிமை இருக்கிற இடத்துல தானே கோபத்தை காட்டுவோம். அதனால் நம்ம தான் பாபா அதிகமாக நிந்தனையும் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நல்ல பிள்ளையாயிட்டோம். பாபா யார்கிட்ட பேசினாலும் குழந்தை குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா எல்லோருமே என்னோட குழந்தைன்ற பார்வை பாபாவுக்கு பக்காவாக உறுதி ஆயிடுச்சு. எல்லா ஆத்மாவும் எனக்கு குழந்தை தான். உங்களில் ஒருத்தர் கூட குழந்தை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய பதவி என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லோருமே ஆத்மாக்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் சமசுப்புரா பாபா ஒன்று சொல்கிறாரு, இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அதனால் எனக்கு எந்த சுகமும் இல்லை துக்கமும் இல்லை உங்களை குழந்தைன்னு கூப்பிட்றதுனால. எல்லாருமே என்னோடய குழந்தை தான். ஏன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்கள்ல, உன்னெல்லாம் பையன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கடா, வெளில சொல்லாதடா நீ என்னோடய பையன்ட்டு. அதை தான் பாபா சொல்கிறார். எனக்கு அப்படி சுகமோ துக்கமோ கிடையாது, எல்லாம் என்னோடய குழந்தை தான். சிலர் கீழ் ஜாதியில் பிறந்திருக்கலாம், சிலர் வெவ்வேறு ஜாதியில் பிறந்திருக்கலாம், சிலர் துப்புரவு தொழிலாளராக இருக்கலாம், சிலர் பணக்காரராக இருக்கலாம். ஸோ பணக்காரனை பார்க்கும்போது பாபாவுக்கு சந்தோஷமும் வர்றது கிடையாது, சாக்கடையை வாரவங்களை பார்க்கும்பொழுது பாபாவுக்கு துக்கமும் வர்றது கிடையாது. ஒரே அன்போடு தான் சொல்கிறார் எல்லாரையும். ஏன்னா அவருடைய பார்வையில் எல்லாமே ஆத்மா தான், இல்லையா? புதுசாக வர ஆத்மா பணக்காரனாக இருக்க போகுது, ஆரம்பத்தில் வந்த ஆத்மா இப்போ ஏழையாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ பாபாவுடைய பார்வையில் எல்லாமே ஆத்மா தான். இது எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் ஆத்மா சகோதரன் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறார். அதனால தான் அவர் செய்பவர் செய்விப்பவர்னு சொல்லப்படுது. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி உங்களையும் பண்ண சொல்கிறார். பாபா ஏன் தன்னை பற்றி சொல்கிறாரு? அவரை ஃபாலோ பண்ணணுன்னா இப்போ தெரியுதுல பாபா எப்படி பார்க்குறாருன்னு, அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தவர்கள் மேலே அதிகப்படியான அன்பு வைக்கணுன்றார். ஏன்னா அந்த ஆத்மாக்கு சக்தி கம்மியாக இருக்குது, அப்போ சக்தி நீங்கள் தானே கொடுக்கணும். அதான் பாபா சொல்கிறார், அதிலும் நான் ஏழைகளைத்தான் அதிகமாக அன்பு செய்கிறேன். அதனால தான் அவர் பேரே ஏழை பங்காளர். ஆனால் நாடகப்படி அவங்க தான் என்னை அதிகமாக நிந்தனையும் பண்ணாங்க. நிந்தனை பண்ணதுனால தானே ஏழை ஆகிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணனை யாருமே நிந்தனை பண்ணுறது கிடையாது. அவங்கள பற்றி தப்பான கதையே இருக்காது. இப்போ கிருஷ்ணர் வந்து பெண்களுடைய ட்ரெஸ் எடுத்தார், அது இதுன்னு நிறைய தப்பான கதை இருக்குது. சிவனை பற்றி கூட நிறைய கதை இருக்குது. லக்ஷ்மி நாராயணனை பற்றி தப்பான கதையே கிடையாது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியம்! அது பச்சை குழந்தை, இருக்கிறதுலே பரிசுத்தமான ஒரு ஸ்ரீகிருஷ்ணர், அவரை போய் அவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் வயதான பிறகு யாரும் நிந்தனை பண்ணுறதில்ல. ஏன்னா வயதான பிறகு நாராயணன் ஆயிடுறார். இதுவும் இந்த ஞானம் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது பாருங்கள். இந்த ஆழமான விஷயத்தை உங்களை தவிர யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன குழப்பமாக இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியுது இல்லையா? ஒரே விஷயம். இப்போ இந்த பாஷை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதே கஷ்டம். அதனால தான் நமக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுவாங்க. இன்னொரு விஷயம் அவங்களுக்கு புரியாது, அதுக்கான பதில் அதிலே இருக்குதுன்றது அவங்களுக்கு புரியாது. இப்போ உதாரணத்துக்கு பிரம்மா பாபா அப்பான்றோம், அவரையே அண்ணன்னும் சொல்கிறோம், அவரையே அம்மானும் சொல்கிறோம். ஏன்னா இவனுங்க லூஸாக இருப்பானுங்களான்னு தான் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களை தவிர யாராலையும் இந்த ஆழமான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா தங்க பாத்திரத்தில் தான் இந்த ஞானம் தங்கும். பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்தாலும் கூட சன்னியாசிகளுக்கு இது புரியாது, கேட்க மாட்டாங்க. அகங்காரம் இருக்கும். நான் படிக்காததே இவன் படிச்சிட்டான், ஏண்டா நான் கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இவன் உட்காந்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோடு உட்காந்துட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரியும்னு நினைப்பாங்க.
அதுவும் லேடிஸ்லாம் போனால் மதிக்கவே மாட்டாங்க. அதுதான் சொல்கிறார், இந்த ஞானம் புரிஞ்சிக்கணுன்னா மனசு சுத்தமாக இருக்கணும். அது நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் ஆகும். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே கூட சிலருக்கு துல்லியமான நினைவு இருக்கிறது இல்லை. அவங்க ஒரு சின்ன ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ உங்கள் புத்தியின் மூலமாகத்தான் நீங்கள் பாபாவை நினைக்கணும் இல்லையா? இங்கே நினைக்கிறது புத்தியின் மூலமாக நினைக்கிறது. தானாக காட்சி கிடைக்கிறதுலலாம் லாபம் கிடையாது, டான்ஸில் போடுறதுலாம் லாபம் கிடையாது. நீங்கள் மனசால் நினைக்கணும், அப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒரு ஆத்மா தான் நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருடைய புத்தியில் உட்கார மாட்டேங்குது. ஏன்னா கடவுள் ஒரு சின்ன புள்ளியா அப்படின்னு, கடவுள் அப்பானா ஏற்றுக்குவாங்க, ஆனால் அந்த அப்பா ஒரு சின்ன புள்ளின்றதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க புத்திக்குள்ளே இது நுழைய மறுக்குது, இது உங்களுடைய கற்பனைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் பாபா பாபா பாபான்னு அன்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. துக்க காலத்திலும் அவரை நினைக்கிறீங்க. பாபா சொல்கிறார், எல்லாருமே என்னை துக்க காலத்தில் நினைக்கத்தான் செய்வாங்க. இன்றைக்கி பணம் இருக்கிற திமிரில், பதவி இருக்கிற திமிரில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் இழக்கும்போது கடவுளை நினச்சி கதறுவாங்க. ஏன்னா சந்தோஷத்தில் யாருமே என்னை நினைக்கிறது இல்லை. லவ் யூ பாபா. சொர்க்கத்தில் நாம் நினைக்கலல்ல, அப்போ புதுசாக வந்தவனுக்கு இது சொர்க்கம் மாதிரி தானே, அப்போ அவன் மட்டும் எப்படி கடவுளை நினைப்பான்? சூப்பர் பாயிண்ட் இல்லை? இன்னொரு விஷயம், சுகத்தில் பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? காப்பாற்றுறதுக்கு தானே கடவுளை கூப்பிட்றோம். நீச்சல் நல்லா தெரிஞ்சவன் எதுக்கு மற்றவங்கள கூப்பிட போகிறான்? நீச்சல் தெரியாதவன் விழுந்தால் தான் கூப்பிடுவான். அதே மாதிரி இங்கே அவ்வளவு துக்கம் கலியுகத்தில், அவ்வளோ இயற்கை சீற்றங்கள், அதனால்தான் விழுந்து விழுந்து என்னை நினைக்கிறாங்க. கடவுளே கருணை காட்டுங்கள். இப்போ பாலஸ்தீனத்திலும் உக்ரைனில் இருக்கிறவன் கடவுளை நினைக்காமல் இருப்பானா இல்லையா? ஏன்னா துப்பாக்கி முனையில் இருக்கிறாங்க அவங்க, எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும். ஸோ கருணை காட்டுங்கள் கடவுளே நினைப்பான். உண்மையிலே அவங்க கடவுளுடைய மற்றவர்களை ஒப்பிடும்போது அவங்க அதிகமாக கடவுளை நினச்சிக்கிட்டே தான் உயிர் பிரியும். என் மீது கருணை காட்டுங்கள், எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா குழந்தை ஆன பிறகு கூட நீங்களும் எழுதுறீங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, சக்தி கொடுங்க, கருணை காட்டுங்கன்ட்டு. பாபா திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை லெட்டர் எழுதுகிறார். யோகத்தின் மூலமாக நீயே சக்தியை நிரப்பிக்கொள் இல்லையா? சக்திவானுடைய குழந்தை சக்தி இருக்கணும்ல. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? அப்போ பாபா உனக்கு வழி கொடுத்துட்டார் எப்படி சக்தியை நிரப்பிக்கிறதுன்ட்டு. கொடுன்னு பக்தி மார்க்கத்தில் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற. ஸோ உனக்காக நீயே கருணையும் ஆசீர்வாதமும் கொள். உனக்கு நீயே சுயராஜ்ய திலகத்தை இட்டுக்கொள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதை எப்படி பண்ணுறதுன்ற வழியை சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை இல்லையா? கீதையில் கிருஷ்ணர் கீதா உபதேசம் தான் பண்ணுவார், அவர் சண்டை போட மாட்டார். எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுப்பார் அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி மாயையை வெல்வதற்கான சக்தியை எப்படி நிரப்பிக்கிறதுன்னு பாபா சொல்லி கொடுப்பார். நீங்கள் தான் நிரப்பிக்கணும், உங்கள் மேலே நீங்கள் தான் கருணை காட்டிக்கணும். பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் உங்களுக்கு நீங்களே கருணை காட்டி சுயராஜ்ய அதிகாரத்தை பெறுகிறீர்கள், அதாவது அந்த திலகத்தை அடையிறீங்க. வழியத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீச்சர் எப்படி படிக்கணும்னு சொல்லி தான் கொடுப்பாங்க, மாணவர்கள் தான் படிக்கணும். டீச்சருடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும். டீச்சர் குரு கிடையாது, குரு தான் கருணை காட்டுவார், ஆசீர்வாதம் காட்டுவார். ஸோ பாபா கொடுக்குற ஆசீர்வாதம், தினம் தினம் பாபா கொடுக்குற ஒவ்வொரு ஞானமுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. யார் நல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க ஓடோடி வருவாங்க என்னை பார்க்கறதுக்கு. ஸோ இது ரெண்டு அர்த்தம். ஒன்று மதுபனுக்கு வருவாங்க, இன்னொன்று பாபாவுக்கு பக்கத்தில் வருவாங்க முயற்சி செய்து. எல்லோருமே சுதந்திரமானவர்கள், சுதந்திரமான ஆத்மா.
எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேகமாக அவங்களால ஓடி வர முடியும். நினைவு யாத்திரையில் நினைவு யாத்திரைன்றது ஒரு பந்தயம், ஓட்டப்பந்தயம். இங்கே நினைவுனால் ஓடுறோம். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரம் இல்லையா? இதை யாராவது தடை பண்ண முடியுமா? சென்டருக்கு போகாதன்னு சொல்லலாம், முரளி படிக்கிறத கூட தடை பண்ணலாம். ஆனால் பாபாவை நினைக்கிறத எப்படி தடை பண்ண முடியும்? உங்கள் மனசு என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. பாபா சகோதரன் சகோதரி உறவிலிருந்து கூட உங்களை விடுவிச்சிட்டார். உங்களை சகோதரன் சகோதரன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சகோதர ஆத்மா கூட பேசிகிட்டு இருக்கிறேன், இதுதான் உங்களுக்கு இருக்கணும். இருந்தாலும் பாபா என்னதான் சொன்னாலும் இந்த கண்கள் கிரிமினலாக இருக்கிறது நிறுத்த மாட்டேங்குது. அதோடைய வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்குது. மனிதனுடைய ஒவ்வொரு அங்கமும் இப்போ கிரிமினலாக தான் இருக்குதுன்றார். யாரையாவது ஒருத்தர் எட்டி உதைக்கிறாங்கன்னா இப்போ அந்த கால் கிரிமினல் காரியம் தானே பண்ணுது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், மனித உடலின் ஒவ்வொரு அங்கமும் இப்போ கிரிமினலாக இருக்குது. சொர்க்கத்தில் எந்த அங்கமும் கிரிமினலாக இருக்காது, துக்கத்தை கொடுக்காது. இங்கே உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தை வச்சும் கிரிமினல் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே நம்பர் 1 கிரிமினல் யார் தெரியுமா? இந்த கண்கள் தான். எப்போ அந்த காமத்தின் ஆசை பூர்த்தி ஆகலையோ அப்போ கையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முதல்ல கண்கள் தான் அந்த பாவத்தை பண்ணுது. பிறகு தான் கை மூலமாக காமத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா காமத்துக்கு ஒத்துழைக்கலைன்னா அடிக்கிறாங்க. ஸோ 2 அர்த்தத்துலேயும் வரும். அதனால தான் சூர்தாஸுடைய கதை சொல்லப்பட்டிருக்குது. சூர்தாஸ் அப்படிங்கிறவர் பிறவியிலே குருடாக இருக்கிறவர். அவர் தீவிர சிவபக்தர். சிவனை நினைத்து பாட 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 நல்லா பாட்டு பாடுவார் இறைவனை நினச்சி. அப்போ அதில் மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு கண்ணை கொடுத்துறார். இவருக்கும் சந்தோஷம். ஆனால் உலகத்தின் விஷயத்தை பார்த்தவுடன் அவருக்கு கடவுளுடைய ஞாபகமே வரல. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வெறி அந்த கண்ணை பிடுங்கி எரிஞ்சிட்டார். சிவனை நினைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த கண்ணே எனக்கு தேவையில்லைன்ட்டு அப்படின்னு கதை. நம்ம பிடுங்கி எரிய தேவையில்லை, 3வது கண் வழியாக பாருங்கள். பாபா சொன்னார் இல்லையா, எப்படி பாதிரியார்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் கிறிஸ்துவை நினச்சிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் யாரையும் பார்க்காமல் பாபாவை நினச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருங்க. அளவற்ற ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறார். சிவபாபா எந்த வேத சாஸ்திரமும் படித்ததில்லை. அவருடைய ரதமாகிய பிரம்மா தான் படிச்சிருக்கிறார். எதையும் படிக்காமலே சுயமாகவே ஞானத்தின் கடலாக இருக்கிறார் சிவபாபா. எந்த வேதத்தையும் அவர் கையில் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நான் தான் ஞானத்தின் விதையாக, ஞானம் நிரம்பியவனாக இருக்கிறேன். ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக, படைப்பாளராக தந்தை இருக்கிறார். பாபா சொல்கிறார், என்னுடைய இருப்பிடம் அந்த நிராகார உலகம் பரந்தாமம். இப்போ நான் இந்த பிரம்மா உடம்பில் இருக்கிறேன். என்னை தவிர வேறு யாருமே நான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை யாராவது ஒரு புத்திசாலிக்கிட்ட போய் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னால் அவர் உடனடியாக அப்போ நீ கடவுளா, நீ கடவுள்னு சொல்லிக்கிறியான்னு கேட்பாங்க. ஏன்னா எங்கும் நிறைந்தவர்னுவ, அப்புறம் உனக்குள்ளே இருக்கிறாருன்னுவ. அப்படி தானே எல்லா சாமியாரும் பாருங்களேன், நித்யானந்தா இருக்கட்டும், எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு மெயினாக தான் கடவுள்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ செத்து போனார் நித்யானந்தா தாத்தா, உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எனக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு அவருக்கு அவரே சிலை வச்சு அவரே கோயில் கட்டிட்டார். அதுக்காக தான் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறதே.
நீங்கள் அல்லாவா, நீங்கள் கடவுளா? கிடையாது, இருக்க முடியாது. ஆனால் இப்போ யாரும் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை. யாருக்கும் அல்லாவை தெரியல. அதனால் நானே அல்லா, நானே சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஓம்னி ப்ரெசன்ட், எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதோடைய அர்த்தம் தெரிந்தால் யாரும் இதை சொல்லவே மாட்டாங்க. சிவபாபாவுடைய ஜென்மம் உலகத்துடைய ஜென்மம்னு அர்த்தம் இல்லையா? சிவபாபா எப்போ பிறக்கிறாரோ அப்போ புது உலகம் பிறக்குதுன்னு அர்த்தம். பிறந்த உடனே புது உலகத்தை உருவாக்குற வேலையை பாபா பண்ணுறார் இல்லையா? ஒரு தாய்க்குள்ளே அந்த கரு உருவாக ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மாதிரி பாபா வந்த உடனே அந்த கருவை உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். புது உலகத்துக்கு தேவையானது. சங்கமயுகம் முடிந்தவுடன் அந்த புது உலகம் பிரசவிக்கப்படுது, புத்தம் புதிய உலகம் சத்தியுகமாக. ஆனால் இப்போ கர்ப்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சூக்ஷ்மமாக, கர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு வெளில தெரியாதுல்ல, அது மாதிரி சூக்ஷ்மமாக சங்கமயுக பிராமணர்கள் நாம் உருவாகிட்டு இருக்கிறோம். ஸோ புது உலகம் வருதுனாலே தூய்மை வருது, அமைதி வருது, சந்தோஷம் வருது, எல்லாமே வருதுன்னு அர்த்தம். உண்மையிலே சிவ ஜெயந்தி தான் கிருஷ்ண ஜெயந்தி. எவ்வளோ சூப்பரான ரகசியத்தை சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா சிவன் வந்தவொடனே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், கிருஷ்ணர் உருவாக ஆரம்பிச்சிட்டார். அப்போ கிருஷ்ண ஜெயந்தி அதுதான், அதுவே தான் தசரா ஜெயந்தியும். ஸோ தசரா அப்போ ராவணனை எரிப்பாங்க, அதுவும் சிவன் வந்தவொடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிவ ஜெயந்தி தான் தீபமாலா ஜெயந்தியும், தீபாவளி. எல்லாருடைய வீட்லேயும் தீபத்தை ஏற்றவும் செய்கிறார். சிவ ஜெயந்தி தான் சொர்க்கத்தின் பிறந்த நாளும். எல்லா ஜெயந்தியும் ஒன்றா தான் வருதுன்றார். அதனால தான் கொண்டாட வேண்டியது சிவராத்திரி மட்டுமே. ஆனால் அதை தவிர எல்லாத்தையும் கொண்டாடுறோம். சிவராத்திரிக்கு லீவு கூட கிடையாது. பாபா உட்காந்து இந்த புத்தம்புது விஷயத்தை புரிய வைக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம். ஸோ பாபா புத்தம்புது விஷயங்களாக சொல்கிறார். என்னடா அது சிவ ஜெயந்தியை கிருஷ்ண ஜெயந்தின்றாங்க, அதுவே தசரான்றாங்க, அதுவே தீபாவளின்றாங்க, அதுவே சொர்க்கத்தின் பிறந்த நாள்ன்றாங்க. புதுசாக வரவன் கேட்டானா அப்படியே மண்டை வெடிச்சிடுவான். முதல்ல வந்து இந்த முறையில் கேட்குறான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் புரியாது. அப்போ இது புரியுதுன்னா நம்ம எவ்வளோ புத்திசாலின்னு பாருங்கள். அவ்வளோ புத்திசாலியாக பாபா ஆக்கியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கொடுத்து. சிவனுடைய பிறந்த நாள் அப்படின்னா சிவாலயத்தின் பிறந்த நாள், வேசியாலயத்தின் மரண நாளுன்றார். சிவபாபா பிறந்துட்டாலே உங்களுக்கு தெரியுமே, நடராஜர் வந்து அரக்கன் மேலே நடனம் ஆடுவார். நடராஜர் காலு கீழே ஒரு அரக்கன் இருப்பான். அதுதான் இந்த கலியுகம். கலியுகத்துடைய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொர்க்கத்தின், அதை தான் சிவாலயம்னு சொல்கிறது, சொர்க்கத்தின் பிறந்த நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புத்தம்புது விஷயங்களாக பாபா சொல்கிறார். சிவபாபாவுடைய ஜென்மம் புது உலகத்தின் ஜென்மம்னு அர்த்தம். மனிதர்கள் உலகத்தில் அமைதி இருக்கணும், அமைதி வேணும்னு சொல்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்க எழுந்திருக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அஞ்ஞான இருளில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பக்தி பண்ணி பண்ணி ஏணிப்படியில் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்க சொர்க்கம் வரப்போகுது, இறைவனை நினைங்க, ஞான மார்க்கத்துக்கு வாங்கன்னா இருங்க நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. அஞ்ஞான உலகத்தில் இருக்காங்க. ஏண்டா கடவுள் இங்கே வந்திருக்கிறாருன்றோம், விட்டுட்டு போய் சிலையை பார்க்க போகிறேன்ட்டு போகிற. ஏன்னா அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்ப முடியல. பக்தி பண்ணி பண்ணி இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சொர்க்கத்தின் ரகசியத்தையும் நரகத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுங்க. உங்களை வந்து நிந்தனை பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அப்போ பிரம்மகுமாரிகளை வந்து தப்பாக பேசுனாங்க, இப்போ யாரும் அப்படி பேசுகிறதில்ல. ஸோ அப்போ வந்து அமெரிக்கா நியூஸ் பேப்பர் கூட தப்பாக எழுதிச்சு. இந்தியாவில் ஒரு 60 வயசு தாத்தாவுக்கு 16,000 இளம் பெண்கள் வேணுமா அப்படின்ட்டு. அது பேசுனது சிவபாபா 16,000 ராணிகள் உருவாக போகிறாங்கன்னு சொன்னதை அவங்க நடுவில் வந்து திடீர்னு அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணது.
ஸோ அவங்களுக்கு லெட்ரு எழுதுங்க. எங்களை யார் நிந்தனை செய்கிறாங்களோ அவங்க தான் எங்களுடைய நண்பர்கள்னு எழுதுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சத்கதி கொடுப்போம்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? இப்போ பாருங்களேன், அரசியல்வாதி சீமானே அவரை திட்டும்பொழுது அவர் சொல்லுவார், உனக்கும் சேர்த்து தான் நான் போராடுறேன்னுவார். அப்போ திட்டுறவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அது ஆக்சுவலாக இங்கே பாபா சொல்கிற விஷயம்தான் அங்கே வெளிப்படுது அப்படியே இல்லையா? உங்களுக்கும் சத்கதியை நாங்கள் கண்டிப்பாக பெற்றுத்தருவோம்னு எழுதுங்க. ஏன்னா நீங்கள் என்னுடைய நண்பர்கள். எவ்வளோ முடியுமோ எங்களை நிந்தனை பண்ணிக்கோங்க. முரளியே வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி இல்லையா? எவ்வளோ நிந்தனை பண்ண முடியுமோ நிந்தனை பண்ணிக்கோங்க. மனிதர்கள் கடவுளை நிந்தனை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை நிந்தனை பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கடவுளையே நிந்தனை பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சத்கதியை கொடுப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களை மூக்கை பிடிச்சி உட்கார வச்சு எங்கள் கூடவே அழைச்சிட்டு போயிடுவோன்றார். அப்படி எழுதுங்கன்றார். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் இப்போ பண்ணுறீங்களோ எல்லாமே முந்தைய கல்பத்தில் நீங்கள் பண்ணது தான். எதுவும் புதுசு கிடையாது. பிரம்மகுமாரிகளாகிய நாம் எல்லாருக்கும் சத்கதியை கொடுத்தோம். இதை அவங்களுக்கு நீங்கள் நல்லா புரிய வைக்கணும். அப்பாவி பெண்கள் முந்தைய கல்பத்திலும் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளானாங்க. தூய்மையின் காரணமாக, கணவன்மார்கள் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக. அதை நீங்கள் மறந்துட்டீங்க. ஞாபகம் இருந்தால் பதற மாட்டீங்க. ஓ, ஏற்கனவே நடந்தது தான் நடக்குது. சாட்சியாக பார்ப்பீங்க. எது நடந்தாலும் ஓ, இது நடந்திருக்குப்பில் இருக்குது. இது ஒரு கனவு மாதிரி. அப்போ நடந்ததை இப்போ பார்க்குறீங்க, அவ்வளோதான். பாபா சொல்கிறார், எல்லையற்ற குழந்தைகளாகி நீங்கள் அத்தனை பேரும் என்னை நிந்தனை பண்ணீங்க. ஆனால் நிந்தனை பண்ண அந்த குழந்தைகள் தான் இப்போ என்னுடைய நண்பர்கள், எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைகள் மலர்கள். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களை முத்தமிடுவார்கள். குறிப்பாக அவங்களுடைய தந்தை குழந்தைய தன்னுடைய தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போவார். ஸோ அந்த காலத்துலலாம் அப்படி தான் இல்லையா? ஸோ அம்மா இடுப்பில் தூக்குவாங்க. அப்பா என்ன பண்ணுவார்னா கழுத்தில் உட்கார வைப்பார், தோளில் 2 பக்கம் கால் போட்டு. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், தலைக்கு மேலே உட்கார வச்சு அவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சாமியை தான் அந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள தூக்கிட்டு போவாங்க அப்பா. அந்த மாதிரி பாபாவும் உங்களுக்கு சேவை பண்ணுறேன், உங்களை என் தலைக்கு மேலே வச்சு. ஸோ பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த விலை மதிப்பற்ற ஞானம் கிடைக்கிது. இதை நீங்கள் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போவீங்க. யார் எடுத்துகிட்டு போகலையோ நாடகப்படி அவங்களுடைய பாகம் அப்படி தான் இருக்குதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்கவுங்களுடைய பாகத்தை தான் அவங்கவுங்க நடிப்பாங்க. ஸோ அவங்களாம் அவங்களுடைய கணக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பாகத்தை தான் அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அந்த ஞானத்தை எடுக்கலைன்னா அது அவங்க பாகம். ஆனால் கர்ம கணக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லோரும்லாம் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே அப்படி தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் யார் அதிக பாவம் செஞ்சாங்களோ அவங்க லேட்டாக தான் வருவாங்க இல்லையா? கடைசியில் துவாபரகத்தின் கலியுகத்தின் இறுதியில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் பயங்கர பாவம் செய்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க கடைசியாக தான் வருவாங்க. அவங்க ஞானத்தை எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுவே சொர்க்கம் மாதிரி இருக்குது. சுகத்தில் இருக்கிறவங்க பாபாவை நினைக்க மாட்டாங்க. நம்மளும் சொர்க்கத்தில் நினைக்கல, அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது, அதனால் அவங்க நினைக்கல. யார் தமோ பிரதானமாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. ஸோ இதோடைய மகத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல நல்ல மகாரதி குழந்தைங்க மேலே கூட கெட்ட மாயாவின் சகுனம் இருக்குது, அல்லது ராகத்திசை இருக்குது.
அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோபப்பட்டு பாபாவுக்கு லெட்டர் எழுதுறதை நிறுத்திடுறாங்க. பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு முரளி அனுப்புறதையும் நிறுத்திடுங்க. இல்லையா, பாபாவுக்கு லெட்டரே நீ எழுதலைன்னா உனக்கு எதுக்கு முரளியை அனுப்புறதை நிறுத்திடுங்கன்னு பாபாவும் சொல்லிடுறாராம். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு பாபாவுடைய பொக்கிஷத்தை கொடுக்கறதுனால என்ன லாபம்? ஒருத்தருடைய கண்கள் திறக்கப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் சிலர் தப்பு பண்ணுறதை பற்றி கவலையே படுறது கிடையாது. அந்த மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பாபாவை நினைக்கிறது கூட கிடையாதுன்றார். அவங்க யாரையுமே தனக்கு சமமாக ஆக்கிறதே கிடையாது. அப்படி இல்லைன்னா அவங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்கல்ல, பாபா ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நினச்சிட்ருக்கிறேன் பாபா, அட்லீஸ்ட் நினைக்க முடியலனாவது எழுதுவாங்கல்ல. சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பேரும் எழுதி பாபா என்னுடைய நினைவை இவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். மம்மா, பாபா, இந்த தாதி, அந்த தாதி, அந்த மாதிரி. பாபா சொல்கிறார், அது உண்மையான நினைவு கிடையாது. இங்கே பொய்யெல்லாம் வேலை செய்யாது இல்லையா. லெட்டரில் என்னுடைய நினைவை கூடனா உண்மையிலே நினைக்கிறீங்கன்னு அர்த்தமா? ஸோ அப்போ அவங்களுடைய மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். பாபா நல்ல நல்ல கருத்துக்களை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் ரொம்ப ஆழமான விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். துக்கத்தின் மலையே விழப்போகுது. தங்க யுகத்தில் துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. இது ராவண ராஜ்யம். மைசூர் ராஜா ராவணனுடைய உருவ பொம்மையை செஞ்சு தசராவை கோலாகலமாக கொண்டாடுவாராம். ஸோ இப்போ வரைக்குமே மைசூர் அதுக்கு ஃபேமஸ். தசரா பண்டிகைக்கு ராவணனை பெருசாக செஞ்சு எரிப்பாங்க போல இருக்கு. அவங்க ராமரை கடவுள்னு சொல்கிறாங்க. ராமருடைய சீதையோ அபகரிக்கப்பட்டாலே, கடத்தப்பட்டாலே, சர்வசக்திவானுடைய மனைவியை யாராவது திருட முடியுமா என்ன? அவர்கிட்ட எதையாவது திருட முடியுமா? அப்போ எப்படி ராமர் கடவுளாக இருக்க முடியும்? இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு படத்தில், இப்போ ஏதோ ஒரு மலையாளத்தில் ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க, கேரளா ஸ்டோரின்ட்டு. ஸோ அதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. அதை தான் பாபாவும் கேட்குறாரு. ஸோ அதனால் அது குருட்டு நம்பிக்கை. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 5 விகார அழுக்கு இருக்குது. அதனால் கடவுள் எங்கேயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, எப்போ தர்மத்தின் நிந்தனை ஏற்படுதோ, அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ, அப்போ தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் சத்திய உலகத்தை, சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். தங்க யுகத்தை சத்திய கண்டம்னோ கலியுகத்தை பொய்யான கண்டம்னோ சொல்லப்படுது. பாபா நம்மை அதாவது பொய்யான கண்டத்தை உண்மையான கண்டமாக மாற்றுறார். நம்மையும் பொய்யானவர்களிருந்து உண்மையானவர்களாக மாற்றுறார். இந்த ஆழமான ஆர்வத்தை தூண்டக்கூடிய இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய புத்தியை தங்க பாத்திரம் மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். நினைவு யாத்திரையின் மூலமாக எந்த அளவுக்கு பாபா நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குப்பையெல்லாம் வெளியேறி வெறும் பாபா நினைவு மட்டும்தான் இருக்கும். உலகில் விஷயம் எதுவுமே இருக்காது. அப்போ தான் இந்த ஞானம் தாரணை ஆகும். ஸோ அதனால் இந்த நினைவு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறதுல போட்டி போட்டு ஓடுங்க. பாபாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த படிப்பை கவனம் கொடுத்து படிங்க. உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சுயராஜ்ய திலகத்தை உங்களுக்கு நீங்களே இட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள நண்பர்களாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மெயினாக முரளியே இது தான் இல்லையா. உங்களுக்கு யார் நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க தான் நண்பர்கள். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் அதிக அன்பை கொடுக்கணும். அவங்களுக்கு சத்கதியும் நீங்கள் தான் கொடுக்கணும். இங்கே தான் டெஸ்ட் பேப்பரு.
உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கினவனுக்கு சத்கதி உங்கள் கையால் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய மார்க்கு குறையும். அவங்களுக்கு நீங்கள் இல்லைனாலும் யாராவது கொடுத்துருவாங்க. ஆனால் இழக்க போகிறது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தான் இருக்கிறதுலே பாபாவுக்கு அதிகமாக நிந்தனை பண்ணோம். இப்போ பாபாவுக்கு நண்பர்களாகிட்டோம். அதேமாதிரி நம்ம யார் அதிகமாக நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க தான் நமக்கு நண்பர்கள். ஏன்னா நம்மளை ஏதோ ஒரு நம்மளுடைய குறையை சுட்டி காட்டுவாங்க. ஸோ அதை சரி பண்ணி அவங்க மேலே அதிகப்படியான அன்பை காட்டி அவங்க மேலே கருணை கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் பாபா முரளியே ஆரம்பிக்கிறார். சம பவர்ஃபுல்லான வரதானம். மேலிருந்து அவதரித்திருக்கும் அவதாரமாக தன்னை புரிந்து கொண்டு சேவை செய்து ஆசீர்வாதங்களை வழங்கும் மூர்த்தி ஆகுங்கள் அல்லது வரதான மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி பாபா மேலிருந்து அதாவது சூக்ஷ்மவாதனத்திலேருந்து இங்கே வந்து சேவை செய்கிறார், அதே மாதிரி நீங்கள் கூட சூக்ஷ்மவாதனத்திலேருந்து இங்கே வந்து சேவை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இருப்பிடம் சூக்ஷ்மவாதனமாக இருக்கணும். எப்படி துவாரகையை கிருஷ்ணர் அவர் ஊர் மக்களுக்கு தனியாக கட்டினார். இங்கே எந்த நேரமும் வந்து பிரச்சனை வருது, ஜராச்சந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், மக்கள் நிம்மதி கெட்டு போகுது, அதனால் கடலுக்கு நடுவில் ஒரு தங்க துவாரகையை கட்டினாரோ, அந்த மாதிரி இந்த பூமியில் எந்த நேரமும் பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்காகவே நான் சூக்ஷ்மவாதனம் கட்டியிருக்கிறேன், வாங்க அங்கன்றார், அங்கேயே இருங்கன்றார். அதை தான் வந்து கைலாயத்திலே இருக்கிறதாக காட்டுவாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே நீங்கள் சேவைக்காக வரீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா நிரந்தரமாக விடுபட்ட உணர்வில் இருப்பீங்க இல்லையா? அந்த எல்லைக்குட்பட்ட இது என் குடும்பம் கிடையாது, என் வீடு கிடையாது, என் கணவன் கிடையாது, என் மனைவி கிடையாது, என் குழந்தை கிடையாது, எதுவுமே இது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டால் தான் நீங்கள் சூக்ஷ்மவாதனவாசியாக ஆகியிருக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் சூக்ஷ்மவாதனவாசியாக தான் இருக்கிறீங்க அப்படின்ற உணர்வில் இருக்கும் பொழுது தானாகவே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க இல்லையா? இது முடித்தோடனே நான் மேலே போயிடுவேன். அப்படி இருந்தால்தான் உலகமே உங்கள் மேலே அன்பு வைக்கும். அதனால தான் பாபா மேலே உலகம் அன்பு வைக்கிது. பாபா இங்கே இருந்தால் எல்லோரும் கடவுளை நேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் விலகி இருக்கிறனால தான் எல்லோரும் அவரை நேசிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் விலகி இருங்க, உலகமே உங்களை நேசிக்கும்ன்றார். நீங்கள் மேலேருந்து கீழே வரீங்க, சூக்ஷ்மவாதனத்துலேருந்து இங்கே வரீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவதாரம் எடுத்து வந்து சேவை செய்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை? மேலேருந்து தானே அவதாரம் வரும். ஸோ ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஒரு அவதாரம் எடுத்து கடவுள் வந்து எங்களை அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் மற்றவர்களை அழைச்சிட்டு போக வந்த அவதாரங்களாக நீங்கள் மாறுங்க. உண்மையிலேயே அனைவரையும் சத்கதிக்கு அழைச்சிட்டு போகிற அவதாரங்கள் நீங்கள் தான். இந்த அவதாரம்ன்ற உணர்வில் இருந்து நீங்கள் எப்போ சேவை செய்கிறீங்களோ அப்போ வரதான மூர்த்தியாக ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மற்றவர்கள் தூய்மையாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நினைக்கிறதெல்லாம் வரமாக அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எந்த விதமான விருப்பு வெறுப்பு கிடையாது, விடுபட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ தான் பலருடைய ஆசை நிறைவேற்றப்படும்ன்ற. எல்லாருடைய ஆசையும் சொர்க்கத்தில் நிறைவேறிடும் இல்லை? ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், நம்ம சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கிற முக்கியமான எண்ணமாக இருக்கும். அதற்கு இந்த ஞானம் புரியணும், அதற்கு அவங்க தூய்மை ஆகணும்னு கருணை பார்வை வைப்பீங்க. ஸோ வரதானமும் பவர்ஃபுல், முரளி மாதிரியே ஸ்லோகனும் அதே மாதிரி பயங்கர பவர்ஃபுல். ஒருவர் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி, எண்ணம் சொல் செயலால் நீங்கள் அவங்க மேலே கருணை தான் வைக்கணும். இதுதான் பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. எல்லோருக்கும் அன்பையும் ஒத்துழைப்பும் தான், சகயோகம்தான் நமக்கு கொடுக்கணும், உதவி தான் பண்ணணும். இப்போ ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசுவாங்க பைத்தியம் பிடிச்சவங்க. டாக்டர் என்னையே நீ பேசினியாடான்ட்டு அவங்களுக்கு வந்து விஷ ஊசியாக போட முடியும்? போடணும்னு நினச்சா போடலாம் தானே. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே கூட ஒருத்தர் கெட்டது கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தான் அர்த்தம் இல்லை? மெடிக்கல் டேர்மில் அவர் பைத்தியம் இல்லாமல் இருக்கலாம். கலியுகத்தில் எல்லாரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் தமோ பிரதானம். அப்போ அவங்க மேலே உங்களுக்கு கருணை தான் வரணுமே தவிர வெறுப்பு வரக்கூடாது. அவங்களுக்கு அன்பை தான் கொடுக்கணுமே தவிர
துக்கத்தை கொடுக்கக்கூடாது. உதவி தான் செய்யணுமே தவிர நீ அப்படி பண்ணிய உனக்கு நான் ஏன்டா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஸோ இதில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நடிகை மும்தாஜ், அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி, ஆட்டோ இம்யூன் டிசீஸாக, அந்த நேரத்தில் பயங்கரமாக திட்டுவாங்களாம், அவங்க அண்ணனை உதைக்கலாம் செய்வாங்களாம். அப்பயும் அமைதியாக இருப்பாராம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவ மேலே அன்பை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அதை நான் இப்போ பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் ஏதோ சொன்னார். அது இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. அப்போ பாருங்கள், அஞ்ஞானிகளே இப்படி இருக்கிறாங்கன்னா நமக்கு துக்கம் கொடுப்பவர்கள், அதாவது இயேசு பைபிளில் சொல்கிறார் பாருங்க, உங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறது அஞ்ஞானிகள் கூட பண்ணுவாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் பகைக்கிறவர்களையும் நீங்கள் நேசியுங்கள். அதுதான் கடவுள் தன்மை, அதுதான் கடவுள் தன்மை. லவ் யூ பாப் தாதா.